ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எங்களை வந்து குற்றச்சாட்டாரு, பதவிக்காக, நாங்கள் ஒரு அமைச்சர் பதவிக்காக எல்லாம் போகிறோம். அப்போ இவரு என்ன சன்னியாசம், இவரு என்ன இதுக்கு வந்த அரசியல் செய்கிறவங்க எல்லாமே பதவிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது இப்போ இவர் மட்டும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு எதுக்கு அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா அதை ஏத்துக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலாளராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி சொல்றார். வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்றார். ஆனா இதே அம்மா 96ல சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. தைரியமா சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அம்மா, அவங்க பொதுச் செயலாளர், ஆண்மை மிக்கவர், ஆளுமை மிக்கவர். வெற்றியும் கொண்டாடணும், தோல்வி வந்தா அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது.